വന്നത് രാജ്കുമാർ അറിഞ്ഞ എന്താ സംഭവിക്കാന്നറിയോ? உங்க 2 பேருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா இவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனி அப்டேட்ஸ்? கிரண் சாவரேன்னு தான் நினைக்கிறேன் சார். அபிராமி ஒரு அப்பாவி சார். அவளை வச்சு கிரண் தான் விளையாடி இருப்பா. நீ அவங்க கூட ஏறு. ஹார்ட் டிஸ்க் கிடைச்ச உடனே எனக்கு தகவல் சொல்லு, புரியுதா? சார் அபி பாவம். ஹார்ட் டிஸ்க் அவள் கையில் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் கொடுப்பா. உங்க ஃப்ரெண்டை தப்பான்னு நினைக்காதீங்க. ராஜ்குமாருக்கு இன்ஃபார்மராக இருக்கும் போதும் she is trying to protect you like a double agent. Right? What happened? அவள் என்னோட ஃப்ரெண்ட் தான் சார். ஆனால் சத்தியமாக கிரண் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. சென்னைக்கு போகிறேன் தான் அவன் அவகிட்ட சொல்லியிருக்கு. கிரண் அவளும் லவ் பண்ணுறாங்களா என்ன? கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேரும் கல்யாணம்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான் சார். ஆனால் எனக்கு கிரண் மேலே நம்பிக்கை இல்லை. அபி பாவம் சார். அவள் எல்லாரும் நம்புவா. அவனையும் பிளைண்டாக நம்பிட்டு இருக்கா. இன்னையிலேருந்து நீ அபிராமி கூடவே இருக்கணும். கிரண் பற்றியோ அந்த டிரைவ் பற்றியோ ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீ எங்களுக்கு சொல்லணும். ஆமாம், உன் தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும்? நீ எங்களை ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணன்னு வச்சுக்கேன், நான் உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அது வேணுமா? ம், வேணாம் சார். நீங்கள் சொல்ல மாதிரி நான் செய்கிறேன். உங்ககிட்டயும் இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது கதை இருக்கா? സാറ് പറഞ്ഞു ശരിയാ. ഐ ഡോണ്ട് ബിലോങ് ഹിയർ. ഇവർക്ക് എൻ്റെ സഹായം ആവശ്യമുണ്ടെന്ന് എനിക്ക് തോന്നുന്നില്ല. நோ they need your help. போலீஸ் இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சும்மா வேணாம், இந்த நியூஸோட எக்ஸ்க்ளூசிவிட்டி உங்களுக்கு தான். ஆனால் இந்த நியூஸ் இந்த கேஸுக்கு ப்ராப்ளம் வராத மாதிரி எப்போ எங்கே போடணும்னு நான் சொல்வேன். ஓகே? அண்ட் யூ மே ஆல்சோ ஹெல்ப். உங்கள் ஃப்ரெண்ட் சேஃபாக இருக்கிற மாதிரி ராஜ்குமாருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. സർ, ഈ അനന്തുവിൻ്റെ ഹെൽപ്പോടെ ആ ഡ്രൈവ് ട്രാക്ക് ചെയ്യാൻ പറ്റുമെന്ന് എനിക്ക് തോന്നുന്നു.